கன்னியாகுமரி மாவட்டத்தில் 27 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடைகளை கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். தோவாளை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூதப்பாண்டியில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து திட்டு விலை தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு உட்பட்ட பூதப்பாண்டி நியாய விலை கடையில் 27 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான தளவாய் சுந்தரம் திறந்து வைத்தார். இந்த விழாவில் பூதப்பாண்டி பேரூராட்சி மன்ற தலைவர் ஆலி வர்தாஸ் மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திட்டு விலை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் ராஜேஷ் வரவேற்று பேசினார். தோவாளை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சாந்தினி பகவதியப்பன், பூதப்பாண்டி பேரூராட்சி துணைத் தலைவர் அனில்குமார், பூதப்பாண்டி திட்டு விலை லயன் கிளப் செயலாளர் சுந்தர், தோவாளை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன் சுந்தர்நாத், தோவாளை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துக்குமார், பூதப்பாண்டி பேரூர் கழக செயலாளர் எம்மி ஜாக்சன், பூதப்பாண்டி பேரூராட்சி முன்னாள் வார்டு உறுப்பினர் ஜீவா கணேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் கழக மகளிர் அணி துணை செயலாளர் ராணி, மாவட்ட கழக துணை செயலாளர் பார்வதி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜாராம் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்